கங்குவா நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்னடா கங்குவா நமக்கு பெருசா பாடம் கத்துக் கொடுத்துருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? ஒரு பெரிய பாடத்துக்கு தான் கத்துக் கொடுத்துருக்கு. அது என்ன பாடம் அப்படின்னா, ரொம்ப நாளாவே ஒரு ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. என்ன இடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, இவங்க படம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்ல ஓவரா பில்டப் பண்ணி ப்ரமோஷன்ற பேர்ல நம்மளை போட்டு குறையா கொள்றாங்களா அப்படின்னு ஒரு தலைவலி சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது கங்குவால மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்தியன் டூ படத்துலயும் இதே பஞ்சாயத்தை உடச்சு. இந்தியன் டூ ட்ரெய்லரும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. ஆனா கமல்ல இருந்து சங்கர்ல இருந்து படத்தை பத்தி ஆஹா ஓஹோ நாங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டோம் அது இதுன்னாங்க. சரி அதாவது பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் போனோம்னா இந்த 2.0 படத்துக்கும் இதே தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அது இதுன்னு இந்த மாதிரி பில்டப் கொடுத்து எத்தனையோ படங்கள் வந்துச்சு. ஆனா பெருசால எந்த படமும் ஓட மாட்டேங்குது. இதை நம்பி நம்ம போலாமா வேணாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஃபைனலா வந்து அந்த கன்ஃபியூஷனை தெளிவுபடுத்தி விட்டது வந்து நம்ம கங்குவா மட்டும்தான். எப்படின்னு கேக்குறீங்களா? 2000 கோடிக்கு 2000 கோடிக்குன்னு போய் உட்கார வச்சு பூரா பேர் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. 200 ரூபா போச்சே போச்சு போச்சுன்னு. இஎன்டி டாக்டர் எல்லாம் வந்து 500 ரூபா கொடுக்குறான். நான் 200 ரூபா கொடுத்து இஎன்டி டாக்டருக்கு 500 ரூபா கொடுக்குறேன். உங்களால இஎன்டி டாக்டர் வந்து இப்ப எல்லாம் வரைகிறாரு. கண்ணு காது மூக்கு தொண்டை அம்பிட்டு வடிக்க வச்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு போறாங்களா? சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. என்னன்னா, படத்துடைய ப்ரமோஷன் மட்டும்தான் ஒரு படத்தை வந்து சீர் செய்யும் தூக்கி நிப்பாட்டும் அப்படிங்கிற எந்த ஒரு முகாந்திரமும் கிடையவே கிடையாது. ஒரு படத்துடைய ட்ரெய்லர் நல்லா இல்லை அப்படின்றதுக்காக படம் நல்லா இல்லாம போறதுல, ஒரு படத்துடைய ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த படம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இறுதி முடிவு அந்த படத்தை போய் பார்க்கும்போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லை இவ்வளவுதான் விஷயம். ஆனா இது இவ்வளவு நாள் வரைக்கும் கொடுத்த ப்ரமோஷன்லயும் பில்டப்லயுமே வந்து இவங்க மறைமுகமா நிறைய பேர் அழிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம ஆணித்தரமா நம்பித்தான் ஆகணும். அது யாருன்ற பின்னாடி இவங்க கொடுத்த எந்த பில்டப்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒட்டு மொத்தமா இவங்க கொடுத்த ப்ரொமோஷன்ஸ்னால நம்ம வந்து இதை மட்டுமே நம்ம மைண்ட்ல மேனிபுலேட்னா ஒண்ணு மண்டே கழுவுறது. மண்டே கழுவி உட்கார வச்சு படம் பார்க்க வச்சு நம்மளை வந்து திரும்ப மண்டே கழுவி அனுப்பிச்சு விட்டாங்க. இதான் உண்மை. இப்போ நம்ம தான் வந்து என்னடா வந்தோம் எதுக்கடா இதுக்காக இவ்வளவு தூரம் போராடணும் அப்படிங்கிற மாதிரி கதற ஒரு அளவுக்கு வந்து இந்த கங்குவா நம்மளை செஞ்சு வச்சிருச்சு. ஸோ இனிமேல் பொதுவாக எல்லாருமே படத்துடைய ப்ரொமோஷன் பெரிய படம் அப்படின்னு யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா வரவே வராது. அதுலேயும் குறிப்பா ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா ஏதாவது பேசுறாரு அப்படின்னா ஒரு வகை நம்பவே மாட்டான். தனஞ்சயன் பேசுறாருன்னா சுத்தம் ஒரு வகையில் நம்பவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரியே ஆகிப்போச்சு. இப்போ அதுக்கடுத்து வாத்தியாருன்னு படம் வேற நலன் குமாரசாமி ஒரு நல்ல படம்லாம் எடுத்த ஒரு 2 படம் கக்க கப்போ சூது கப்பும்னு. இப்போ அவருக்குமே வந்து இந்த படத்துக்கு அப்புறம் பஞ்சாயத்து. ஆனா உண்மையிலே அந்த படம் நல்லா இருந்தாலுமே கூட கொடுத்த பில்டப்னால இப்போ ஸ்டுடியோ கிரீனுக்கு அந்த படத்துக்கு சேல் ஆகுமா பிசினஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்ல நிக்குது. சரி இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கமலுக்கு ஒரு படம் இருக்கு, சிம்புக்கு வந்து தக் லைஃப் இருக்கு. அந்த கமலோடைய தக் லைஃப்ல சிம்புவோட கேரியரும் ஒன்று இருக்கு. இப்போ அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆப் வரப்போகுது. அடுத்து அஜித்தோடைய விடாமுயற்சி ஒரு படம் இருக்கு. அஜித்தோட படம் என்னவோ வந்து அஜித் பெருசா ப்ரமோட் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அது தப்பிச்சிடும். இப்போ தக் லைஃப்ல வந்து ஒரு பெரிய பில்டப் கொடுக்க போறாங்க அப்படின்னாலே அடுத்து வந்து அது ஒரு ஆப் வைக்க போகுது. ஸோ இப்போ இதனால என்ன, பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் ப்ரமோஷன் அப்படின்னாலே பயந்து ஐயா சாமி ஆள வருங்க கொலை நடுங்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு உண்மையை வந்து உறக்க சொன்னது இந்த கங்குவா படம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் முன்னாடியே பேசியிருந்தோம், இந்த மாதிரியான பெரிய படங்கள் பெரிய ப்ரமோஷனால நிறைய பேரை காலி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதை காலி பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது கங்குவா இந்த டைம்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து விஜய் சேதுபதி பையன் நடிச்ச ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படமும் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படிங்கிற 2 படமும் வெளியாக இருந்தது. இது கூட அதுக்கப்புறம் அந்த டேட் போட்டதுக்கு அப்புறமும் இந்த படத்தை சரி நம்ம ரிலீஸ் பண்ணா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண டேட் தானே. ஏன்னா கங்குவாதான் தாவி தாவில வந்துகிட்டு இருக்கு. வேட்டையோட வரப்போது அதுக்கு வரப்போது கடைசியில் தாவி தாவி தானே வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலா இங்க வருது அப்படின் போது இவங்க தேட்டரை பூரா ஆக்குபை பண்ணிட்டாங்க. இவங்க பூரா தேட்டரை ஆக்குபை பண்ணா வெறும் 100 ஸ்கிரீன் 200 ஸ்கிரீனுக்காக அவங்க புது படத்தோட தயாரிப்பாளர் போடுவாரா? போட்ட முதல் தான் வருமா? இல்ல எதை நம்பி போடுவாரு? இப்ப அவங்க பயந்து வெளியில போயிட்டாங்கல்ல. இப்ப அந்த ஒரு மாசம் அவங்க கடன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அந்த கடனுக்கு வட்டி கட்டணும்ல. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல பிரச்சனை வரும்ல. இப்ப அதுக்கு அடுத்து ஸ்கெடியூல் இருக்கிற படத்தினால இந்த படம் இன்னும் தள்ளி போகும்ல. அந்த பிரச்சனையெல்லாம் யாரு காரணம்? மறைமுகமா இதை யாரு அழிக்கிறது? இந்த மாதிரி பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய படங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க திணிச்சு அந்த பெரிய படம் தான் எல்லாமே சிறப்பு அப்படின்ற மக்கள் மத்தியில ஒரு மேனிபுலேட் பண்ணி இப்போ இந்த மாதிரியான சின்ன படத்துடைய தயாரிப்பாளரும் சின்ன படத்துடைய கதையுமே வந்து பார்க்க விடாம பண்ண விடாம அப்புறம் எப்படி வந்து தமிழ் சினிமா வந்து உச்சத்தை தொடும் எங்கேயா உச்சத்தை தொடும்? இந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சீங்கன்னா எங்க உச்சத்தை தொடும்? இப்ப லப்பர் வந்து ஒரு படம் டீசெண்டா இருந்துச்சு, வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு, கொண்டாடலையா? அதுல என்ன பெரிய ப்ரமோஷன் இருந்துச்சு? படம் நல்லா இருக்குன்னா எல்லாரும் பார்க்க போறாங்க. சரி ஒரு சில படங்கள் தப்பி போகுதுன்னா கடைசி படங்களை பத்தில இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா? போகும் படம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் வாழை படத்துக்கு கொடுத்த ப்ரமோஷன்ஸுக்கு அந்த படத்துக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து போகும் படம் வெகு தூரம் இல்லை வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை தலைவிக்கு வச்சு கொண்டாடுறாங்க. அப்போ நல்ல சினிமா, குறிப்பா வந்து பாரதியார் சொன்ன வார்த்தை தான், தமிழ் சினிமா இனி மெல்லச்சாகும் அப்படின்னு நம்ம சொன்னா தான் கரெக்டா இருக்கும். எப்படி மெல்லச்சாகும்னா,
இந்த மாதிரி வந்து அதிகார வர்க்கத்தின் கையில் இருக்கிறவங்க தயாரிப்பாளர்னால ப்ரொடியூசர்னால ஒரு படத்தை பெரிய படத்தை எடுத்து போட்டு இந்த சின்ன படங்கள் எல்லாத்தையும் நசுக்கி நச்சு இந்த தயாரிப்பாளர்களை ஊரை விட்டு ஓடி போய் இவங்களை மட்டுமே படம் பண்றேன்னு இந்த படத்துல எந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இல்லாம வெறும் ஆர்டிஸ்ட் வேலையை மட்டும் வச்சுட்டு நாங்களும் அந்த படம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து எங்களுக்கு அந்த படம் பிடிக்காம நாங்க என்ன சொல்றோம் அதுக்கு எடுத்து மலையாளத்துல பாரு சூப்பர் படம் வந்திருக்கு, ஆந்திராவில் பாரு சூப்பர் படம் வந்திருக்கு, கன்னடத்துல பாரு சூப்பர் படம் வந்திருக்கு, ஹிந்தியில பாரு சூப்பர் படம் வந்திருக்கு, ஹாலிவுட்ல பாரு சூப்பர் படம் வந்திருக்கு, கொரியன் படம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நாங்க ஏன் பேசணும், எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை பாரு. எல்லாத்துக்கும் இங்க அடிப்படையா நீங்க ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்து நல்ல விஷயத்த பண்ணி வச்சிருந்தா நாங்களும் வந்து இங்க பார்க்க போறோம். இன்னைக்கு எல்லாம் மக்கள் மாறிட்டாங்க. முதல்ல ஃபீல் குட் படம் அப்படின்னு ஒண்ணு வரணும், அப்புறம் தெரியலீங்க மைண்ட் கேம் இந்த மாதிரிலாம் அதுக்கு அடுத்த முதல்ல படம் ஒரு ஃபீல் குட்டா இருக்கணும். அப்படி இருக்கா படத்தை பார்க்க போறாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நாம என்னதான் வந்து வீரியமா படம் எடுத்து இவ்வளவு பட்ஜெட் நீங்கள் தயவு செய்து நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல படங்களை எடுக்காதீங்கன்னா சொல்லாதீங்க சார். எங்களுக்கு விருப்பம் இருக்கு, நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல வேணா போறாங்க. உங்க கதையை டிமாண்ட் பண்ணுறது அதுக்கு உண்டான பட்ஜெட் நீங்க போட போறீங்க, அவ்வளவுதானே. உங்க கற்பனைக்கு தேவை ஒருத்தர் பணம் கொடுக்குற ஒரு முதலாளி வேணும். அந்த முதலாளி கிடைச்சிட்டா நீங்க படம் பண்ண போறீங்க, அந்த படத்தை மக்கள் பார்க்க போறாங்க. இவ்வளவுதான விஷயம். நாங்க அவ்வளவு பட்ஜெட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. பட்ஜெட்டை பார்த்து நீங்க பேசலாம். ஆனா இவ்வளவு பட்ஜெட் எடுத்துருக்கோம் அவ்வளவு பட்ஜெட் எடுத்துருக்கோன்னு நீங்க பேசலாம். படம் எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு நாங்க பேசினா உடனே வந்து நம்ம நடிகர் குறிப்பா சூர்யா மாதிரியா இருக்குல்ல, படத்தோட கலெக்ஷனை பத்திலாம் நீங்க வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். படத்தோட கலெக்ஷனை பத்திலாம் நாங்க வருத்தப்படல சார். ஆனா நீங்க ஏன் சார் பட்ஜெட் பத்தி மட்டும் பேசுறீங்க? அதையும் பேசாதீங்க. இந்த படம் நல்ல படம் நல்ல கதைன்னு மட்டும் சொல்லுங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை விட்டுட்டு நாங்க வந்து கலெக்ஷனை பத்தி பேசினா அது இதுன்னு பேசுறீங்க, ரசிகர்களை பத்தி சண்டை மட்டும் பேசுறீங்களே. முதல்ல படத்துடைய கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க, அதுக்கடுத்து நாங்க அதை பாத்துக்கிறோம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி அப்புறம் வந்து அதை மேனிபுலேட் பண்றோம் அது பண்றோம்லாம் பேசாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க, எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க, எல்லாருமே ரோஸ்ட் பண்றாங்க. வேணும் யார் வேணும் தான் பண்ண போறதில்ல. ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான அங்கீகாரம் தன்னால கிடைக்கும். கிடைக்காமலாம் எந்த ஒரு படம் போக போறது இல்லை. ஆனா ஒரு அங்கீகாரத்தை இழக்குதுன்னா அந்த படம் அதுக்கு உண்டான தகுதியை இழந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இந்த படம் அது மாதிரி இதோடைய தகுதியை இழந்துச்சு. இந்த படம் மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடியும் ப்ரொமோஷன் பேர்ல நிறைய படங்கள் வெளியே வந்து மக்களை ஏமாத்துறதுனால இதோடைய தகுதியெல்லாம் இழந்துருச்சு. இது தகுதியை இழந்தது கூட எனக்கு பெரிய குற்றமா தெரியல. இந்த மாதிரியான பெரிய பெரிய படங்களுக்கு மட்டும்தான் மக்கள் பார்க்க வரணுன்றதுக்காக ஒரு ப்ரொமோஷன் வந்து சேல்ஸ் ரெப்போட கூவி வித்து மக்களை ஏமாத்தி ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை வந்து பார்க்க விடாம தடுத்து அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அதை கிளிக் பேசிஸ்ல பணம் சம்பாரிச்சு அந்த தயாரிப்பாளரோட வைப்பர்ஸ்ல வாங்கிட்டாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு நடிகனுடைய நடிப்புக்கு மரியாதை கொடுக்காம பண்ணாங்க பாத்தீங்களா. இதுதான் நான் மிகப்பெரிய பாவமாக கருதுறேன். இனிமேலும் தயவு செய்து எப்படி இருந்தாலும் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த கங்குவா படம் நமக்கு உணர்த்திருச்சு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். எங்களுடைய இந்த உரையாடல் இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான். இதுல வந்து முரண்பட்ட கருத்துக்களும் உண்டு, முரண்பட்ட கருத்துக்கள் உண்டு அப்படின்றத கீழே கமெண்ட்ல போடுங்க. அப்படி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.